ஹலோ மக்களே, வேறு யார்? நான் தான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா, சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிக்கணும்னா ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியே ஆகணும். ஏன்னா மற்ற 3 டீம்ஸுக்கும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. பட் சென்னைக்கு இது ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகலை. பிளே ஆஃப் போகிற ரொம்ப சான்ஸ் அதிகமாக ஒரு டீமுக்கு இப்படி ஆகலை, ஓப்பனிங் பேர் செட் ஆகலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் பேரை செட்டில் பண்ணி ஆகணும். நாளைக்கு சென்னை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரஹானேவே அதே டெம்ப்ளேட் பயன்படுத்தி போனாங்க அப்படின்னா நாளைக்கு மேட்சஸை உதப்பட சான்சஸ் இருக்குது. ஸோ ரஹானே ஃபார்மில் இல்லை, இன்டென்ட்டாகி அவுட் ஆகிறது வேறு, இன்டென்ட்டே இல்லாமல் அவுட் ஆகுங்கிறது வேறு. ஸோ அவருக்கு பதிலாக மேபி ஒரு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, மிடில் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்பி மாரி வந்து பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திரா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ருத்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆடுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொயின் அலி, ஒரு டேரல் மிச்சல் இதுமாரி பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா சஃபுல் பண்ணி ஆடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பி இருக்கார். ஸோ என்ன தான் அடி வாங்கினாலும் திருப்பி கொடுக்குறாங்க. பட் அது வந்து அப்படி தான் கொடுக்கணுங்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பின் பிச்சர்ஸாக இருக்குது. சென்னை மாரி ஸ்பின்னில் கொஞ்சனாச்சும் அசிஸ்ட் இருக்கும். மற்ற பிச்சு எந்த பிச்சாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதே டெம்ப்ளேட்டில் தான் போகணும்லாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண தேவையில்ல, உங்கள் ஸ்பின்னர்ஸை நம்பி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்ஆரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஜெய்ஸ்வால் டீசன்ட் ஃபார்ம், பட்லர் ஃபார்மில் இருக்கார், சஞ்சு சாம்சன் ஃபார்மில் இருக்கார், பராக் ஃபார்மில் இருக்கார். இதுமாரி எல்லா பிளேயர்ஸுமே ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னாலுமே உங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல கொஞ்சம் பவுலிங் வீக்காக இருக்குது. ஏன்னா ஒரு முஸ்தபிசூர் ரஹ்மான் கிடையாது, ஒரு பத்ரினா கிடையாது, அப்படிங்கும்போது கொஞ்சம் தீபக் சகர் கிடையாது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, கொஞ்சம் இதாக இருக்குது. அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பிரிச்சஸ் கொடுக்கணும். ரன்னை அதிகமாக கொடுத்தாங்கன்னா அந்த பிளேயரை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி, ஏன்னா வந்து போன மேட்சஸ் சில தப்பு பண்ண தோற்றது காரணமே என்னன்னு பார்த்தலாமே ஃபீல்டிங் ஒரு பண்ண பெரிய தப்பு மேட்சஸ் தோற்ற காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் அடி வாங்கினுச்சு. அப்போ அடி வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சிம்ரஜன் சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60 ரனுக்கு மேலே கொடுத்துருந்தார். ஸோ அப்போ வந்து மொயின் அலி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இந்தமாரி பிளேயருக்கு கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா பெரிய கிரவுண்டு இதுமாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம் இருக்குது, டைமென்ஷன் பெருசு அப்படிங்கும் போதெல்லாம் கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதேமாரி தான் சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன அஃப்கோர்ஸ் அது பேட்டிங் பிச்சாக இருக்கட்டும், எதுமாரி பிச்சாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஸ்பின்னருங்கிறது கொஞ்சம் நாச்சும் அசிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரன்னை குறைக்க முடியும். ஏன்னா அந்த பவுலர் அடி வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க போடுறதுக்கு பதிலாக இவங்க போட்டாங்கன்னா கொஞ்சம் ரன்னு கம்பைன் ஆகும். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி சில விஷயம் பண்ணலாம். ஸோ ஸ்பின்னர்ஸையும் நம்பி கொடுக்கலாம். ஏன்னா ருத்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை நம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்புற ஒரு கேப்டனாக இருக்கார். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எல்லா மேட்ச்சும் ஜெயிச்சு தர மாட்டாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸும் தான் ஜெயிச்சு தருவாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு மொயின் அலிக்கும் சில ஓவர்ஸும் நாளைக்கு கொடுத்து பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா காரணம் என்னென்னா அவங்க பக்கம் ஃபுல் பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கிறதுனால இதுமாரி சில விஷயமும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கருத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மேட்சஸை டாஸை ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னைங்கிறது பேட்டிங் தான் ஆடணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். சேசிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணால் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவேன். ஏன் பேட்டிங் தான் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு டே மேட்ச்சு பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ட்ரையாக இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பவுலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் பண்ணி விக்கெட்டை எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக போய் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காஞ்சின்னு இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு வின் பர்சன்டேஜ் நல்லா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் பண்ணிட்டு ப்ரெஷர் ஆன் போர்ட் ப்ரெஷர் போட்டு எங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்பின்னர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நிறையா இருக்கிறதுனால மேட்சஸை ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தேஷ்பாண்டே மேபி நல்லா ஃபீல்டராக இருந்திருக்கலாம். பட் உங்களோட ப்ராப்பரான ஃபீல்டரை கரெக்டான பொசிஷனில் நிற்க வைங்க. ஃபீல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியம். ஃபீல்டிங்கும் சொதப்பல். ஸோ ஃபீல்டிங் இந்த மேட்சஸில் நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நாளைக்கு மேட்சஸை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணால் நாளைக்கு சிஎஸ்கே மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் ஆகாஷ்.